Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So last video நான் வந்து மோட்டரை பத்தி நான் போட்டிருந்தேன். மோட்டர்ல எது சிறந்தது, மிட் டிரைவா இல்ல ஹப் டிரைவா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் என்னன்னா, பஸ் எல்லாம் சொன்னீங்க, ஆனா எது வந்து இந்த ரெய்னி சீசன்ல குறிப்பா மழை காலத்துல எது வந்து சிறந்த மோட்டார் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரியும் இந்த கமெண்ட் வரும் அப்படின்றது. குறிப்பாக இந்த மோட்டார் தான் சிறந்தது, இந்த மோட்டார் அதாவது மிட் டிரைவ் தான் சிறந்தது, ஹப் டிரைவ் தான் சிறந்தது மழை காலத்தில் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. ஏன்னா இதில் வந்து ஐபி ரேட்டிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. இது நான் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஐபி ரேட்டிங்னா என்ன, அது வந்து எப்படி இந்த பேட்டரி அண்ட் மோட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நீங்கள் வாங்கும் போது எந்த ஐபி ரேட்டிங்கை வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ற சில தகவலை வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். குறிப்பாக ஐபி ரேட்டிங்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. காமனாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா சரி இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றது தெரியும். பட் இது என்ன பிரின்சிபிள், இது ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இதில் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபி ரேட்டிங், இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னாலே இந்த காமனான இந்த டேர்மை வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க. நானும் வந்து நிறைய ரிவ்யூவில் இந்த ஐபி ரேட்டிங்கை பற்றி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இதில் ஐபி ரேட்டிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஐபி அப்படின்னா இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை இன்ட்ரூஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று வந்து உள்ளே போகக்கூடாது. எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாலிட் அண்ட் லிக்யூட் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ இது வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்ற அந்த தடுக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த ஐபி ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய பெராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த நம்பர்ஸில் குறிக்குது. 1 2 3 அது பார்க்குறீங்களா, 67 65 66 அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. இது வந்து ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குது. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஐபி ரேட்டிங்கில் 2 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ IP65 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கும், செகண்ட் ஒரு நம்பர் இருக்கும், 65. ஓகே, இதை தனித்தனியாக தான் பார்க்கணும். இந்த 6 அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல, அது வந்து சாலிட் மேட்டர்ஸை குறிக்கும். 5 அப்படின்றது வந்து லிக்யூட் மேட்டர்ஸை குறிக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் நம்ம பார்ப்போம். 6 அப்படின்றது எதுக்கு வந்தது அப்படின்றது. இது 6 அப்படின்றதுல 1லேருந்து 6 வரைக்கும் இதை வகைப்படுத்துகிறாங்க இந்த சாலிட் மேட்டர்ஸில். இப்போ 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0 அப்படின்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை அப்படின்றத ரெண்டுத்துல காமனாக வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 அப்படின்னு போட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு இருந்ததுன்னா 50 mmக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவுமே வந்து உள்ளே போக முடியாது அப்படின்றது பொருள். இதில் வந்து 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிதிங் கிரேட்டர் தென் 12.5 mmக்கு மேலே இருக்கிற சாலிட் மேட்டர்ஸ் வந்து உள்ளே போக முடியாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது பொருள். IP3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டு 3 அப்படின்னா எனிதிங் அண்டர் 2.5 mm, அதாவது ஒரு ஒயராக இருக்கட்டும், ஒரு நீடலாக இருக்கட்டும், அது அந்த அளவுக்கு இருக்கிற பொருள் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது அர்த்தம். இது IP5. இந்த IP5 அண்ட் IP6 தான் காமனாக நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நம்ம பார்க்க முடியுது. இந்த IP5 அப்படின்றது என்னன்னா எனிதிங் பிலோ 1 mm, அதாவது டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் உள்ளே போகாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறது தான் IP5 அப்படின்றது. இப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் உள்ளே போக முடியாது அப்படின்னு நான் சொன்னாலும் எல்லா டஸ்ட் பார்ட்டிகளும் உள்ளே வந்து அனுப்பாமல் கம்ப்ளீட் சீல்டு அப்படின்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி ப்ரொடெக்ஷன் கிடையாது, பார்ஷியலி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, IP6 அப்படின்ற வரும்போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டஸ்ட் பார்ட்டிக்கலை வந்து உள்ளே அனுப்பாது அப்படின்ற ஒரு பொருள் தரும். ஸோ இந்த ஒரு IP6 தான் நம்ம வந்து காமனாக நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 65 67 அப்படின்றது பார்ப்போம். ஸோ 6 அப்படின்றது மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன். ஸோ சாலிட் மெட்டீரியலில் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் 6 அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லிக்யூடில் வர ப்ரொடெக்ஷன் அடுத்து வருதுல 65 67 அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட் 5 6 7 இந்த டிஜிட்டை தான் நம்ம வந்து லிக்யூட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் வந்து 0 அப்படின்றது ப்ரொடெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 அப்படின்னா டிப்பிங் ஆஃப் வாட்டர் வெர்டிகலி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு விதமான எஃபெக்டும் இருக்காது, சும்மா டிப் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது 2 டிப்பிங்லேயே வந்து ஒரு 15 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் டில்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு 60 டிகிரி
ஆங்கிளில் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்றது இந்த லெவல் 3யோட பொருள். லெவல் 4 அப்படின்றது தான் ஸ்பிளாஷிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது, தண்ணி தெளிக்கிறது அப்படின்றது பொருள். அடுத்தது லெவல் 5. ஸோ லெவல் 5 தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 mm நாசில்லேருந்து ஒரு வாட்டரை வந்து ஸ்பிளாஷ் பண்ணும் அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. இதில் குறிப்பாக சொல்கிறாங்க 6.3 mmல நம்ம நாசில்லேருந்து தண்ணியை தெளித்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் 6ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5, இன்னும் கொஞ்சம் நாசில் பெருசாகும். ஸோ 12.5 mm நாசில்லேருந்து வாட்டரை தெளித்தாலும் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் வெறும் தெளிக்கிறது மட்டும்தான் பொருள். ஓகேவா? இந்த லெவல் 7 அப்படின்றது தான் நம்ம வந்து எல்லா எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ்லையும் குறிப்பாக நம்ம கேள்விப்படுறது. லெவல் 5 இல்லை லெவல் 7. லெவல் 5ன்றது வெறும் வாட்டரை ஸ்பிளாஷ் பண்ணுறது மட்டும்தான். பட் லெவல் 7 அப்படின்றது தான் உங்களுக்கு வாட்டரில் டிப் ஆகியே இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்றது தான். ஸோ ஒரு 1 mm வாட்டர் வரைக்கும் இருக்கிற விஷயத்தில் நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டரோ இல்லை பேட்டரியோ வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒன்றும் ஆகாது. வெறும் 1 mm தான். ஓகே, அதுவும் லெவல் 7ல். லெவல் 8 அப்படின்றது இந்த 1 mmக்கு மேலே இருக்கிற வாட்டர்லேயும் வந்து கடுமையான வாட்டர் சூழ்நிலையிலையும் தாக்கு பிடிக்கிறது தான் இந்த லெவல் 8. அதாவது வாட்டரில் லெவல் 8 அப்படின்றது வந்து ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் தான் நீங்கள் வாட்டரை கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை டிப் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வாட்டர்னால ஒரு விதமான ஆபத்துமே ஏற்படாது அப்படின்றது தான் இந்த லெவல் 8. ஓகே, ஸோ இந்த 6-8 அப்படின்றது தான் லாஸ்ட் கேட்டகரி. 68 IP68ன்றது தான் லாஸ்ட் கேட்டகரி. இந்த IP68 அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் டஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து உள்ளே போகாது அப்படின்றது தான் ஏர் டைட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ கம்ப்ளீட்டாக உள்ளே போகாது அப்படின்றது தான் 6 குறிக்குது. அண்ட் உங்களுக்கு 8ன்றது கம்ப்ளீட்டாக எந்த விதமான வாட்டரும் நீங்கள் வந்து வாட்டர்லேயே நீங்கள் ஃபுல்லாக முழுக்கி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது தான் இந்த 8யும் குறிக்குது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் IP68 தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன். ஓகே, சரி, இப்போ நம்ம கம்மிங் டு த பாயிண்ட். இதில் எந்த இது வாங்கலாம் பாஸ்? IP68 ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காமனாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP65 வரும், 67 வரும் அண்ட் 68 வரும். 68 வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரர்ஸும் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் கொடுக்கறது இல்லை. அதுதான் வந்து ஹையஸ்ட் டிகிரி. ஓகேவா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விடாவோட மோட்டார்ஸ் இருக்குல்ல, ஹீரோ விடா, அவங்க தான் IP68 கொடுத்துருக்காங்க. மிச்சபடி யாரும் IP68 வரைக்கும் கொடுக்கறது இல்லை. பட் இருந்தாலும் IP67 வரைக்கும் எல்லாருமே கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இந்த மழை காலத்தில் அப்படின்னு வரும்போது நிறைய விதமான சினாரியோஸ் இருக்கும். இவன் மலையில் ஓட்டிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது, மலையில் ஓட்டும் போது ஜஸ்ட் ஸ்பிளாஷ் தண்ணி வந்து தெளிக்கிறது பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP65 இருந்தாலே போதும். ஆனால் நீங்கள் ஒரு வெஹிக்கிளை வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் வந்து நீங்கள் வந்து முழுகடிச்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் தண்ணி வாட்டர் லாகிங் ஏரியாவில் உங்கள் வண்டி வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் IP67 கூட உங்களுக்கு ஓரளவு ப்ரொடெக்ஷன் தரும். பட் அதுவுமே வந்து ஒரு 1 mm வாட்டரில் நீங்கள் முழுகிற வரைக்கும் தான். எல்லா மேனுஃபேக்சரும் குறிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வண்டியை வந்து தண்ணியில் ஓட்டலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஃப்ளட் இருக்கிற பகுதின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கிற பகுதியில் பெட்ரோல் வெஹிக்கிள் கூட ஸ்டாப் ஆகிடும். பட் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரன்னிங் வாட்டரில் நீங்கள் ஓட்டிக்கிட்டே போகலாம். ஆனால் நிப்பாட்டுறது, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாக்னேட் பண்ணி வைக்கிறீங்களா, ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறீங்களா, அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லா மேனுஃபேக்சரும் சொல்கிறது. இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட்டில் நீங்கள் வைக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து 1 mmக்கு மேலே வாட்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மோட்டர், அதாவது அந்த மோட்டர் தானே உங்களுக்கு கீழே இருக்கிற பார்ட்டு. ஸோ மோட்டரோ பேட்டரியோ கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1 mm வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 67ல் கூட ஒரு 1 mm வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பியாண்ட் தட் அந்த மோட்டரோட இல்லை பேட்டரியோட லெவலுக்கு மேலே தண்ணி போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 67ல் சொல்கிறேன். இப்போ பேட்டரியோ வாட்டரோ 68ல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முழுகுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐபி ரேட்டிங்கில் சொல்கிறது. குறிப்பாக இந்த ஐபி ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP67 இருந்தாலே நல்லது. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் உங்களோட ஏரியாவில் மழை நல்லா பெய்யுது.
ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து பார்க்கிங் லாட் வந்து ஓரளவு கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்குது, அங்கே வந்து தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் IP67 தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. அண்டு நீங்கள் வந்து மலையில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகிறீங்க, ஒரு சின்ன ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது மலையில் வந்து தேங்குது அப்படின்னும் போது கூட நீங்கள் எடுத்து ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். பட் அதனால உங்களுக்கு மழையினால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சில மேனுஃபேக்சரர் வந்து IP65 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த IP65 ரேட்டிங் அப்படின்றது கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பேட்டரியோ இல்லை மோட்டருக்கோ IP65 இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வாட்டர் சென்சிட்டிவ். ஸ்பிளாஷ் மட்டும் தான் தாங்கும். நீங்கள் வந்து இந்த IP65 இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் எதுலையாச்சும் நீங்கள் முக்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்பிளாஷ் பட்டாலே ஒன்றும் ஆகாது. ஏன்னா டிஸ்பிளே அப்படின்றது டாப்பில் இருக்குமா, அதனால் டிஸ்பிளேக்கு வந்து IP65 ரேட்டிங் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது தான் பொருள். ஓகே, அதுக்கு 67 கூட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இதில் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பேட்டரி அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் மோட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. பை டிசைனில் பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஏத்தர் எடுத்துக்கிட்டாலும் அதோட பேட்டரியோட பிளேஸ்மெண்ட் அண்ட் மோட்டரோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃப்ளோர் போர்டில் இருக்குது, ஆனால் மோட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாப்பில் இருக்கும். ஸோ மோட்டர் வந்து மிட்ரேவ் மோட்டர் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கிறதுனால மோட்டர் வந்து பாதுகாக்கப்படும். ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட்லேயே தான் இருக்குது. ஸோ ஒரு 3 mm 4 mm வாட்டரில் நீங்கள் ஸ்டாக்னேட் பண்ணிங்கன்னா மோட்டர் அஃபெக்ட் ஆகாது, ஆனால் உங்களுக்கு பேட்டரி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறது நிற்கிற வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வந்து போகலாம். ஓகே, ஸோ இது ஏத்தரில். இப்போ ஓலாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓலா வந்து பேட்டரியோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், ஆனால் மோட்டரோட அந்த மிட்ரேவ் மோட்டர் வந்து அந்த வீல் பக்கத்துலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பேட்டரிக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் மோட்டர் வந்து கீழே இருக்கிறதுனால ஒரு 3 mm 4 mm வாட்டரில் நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னும் போது மோட்டர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பாசிபிலிட்டி தான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த எதுவுமே இல்லை, IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களோட மோட்டர் இருக்குது. இது வந்து ஹப் டிரைவாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பெல்ட் டிரைவாக இருக்கட்டும். ஹப் டிரைவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப மோசம். என்னன்னா ஹப் டிரைவ் உங்களுக்கு வீலோடையே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதில் ஹப் டிரைவை பொறுத்த வரைக்கும் IP68 இருந்ததுன்னா நல்லது, பட் IP67 இருந்தாலும் நல்லது தான். IP67க்கு கீழே வந்து ஹப் டிரைவ் மோட்டார்ஸ் வாங்காதீங்க அப்படின்றது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஸ்பிளாஷ் மட்டும் தடுத்தா போதாது. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் இல்லாமல் வெளியில் நிப்பாட்டுறீங்க, திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் IP67 இருந்ததுன்னா உங்களோட ஹப் டிரைவ் மோட்டர் வந்து சேஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் IP65 இருக்கும்போது வாட்டர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஹப் டிரைவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஹப் டிரைவ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேறு எங்கேயும் வைக்க முடியாது. அது வீலோட இருக்கிறதுனால வீலோட அந்த ஆர்ச் அதோட ஹைட் வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஓகேவா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஹப் டிரைவ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. கடைசியாக இன்னொரு கன்ஃபியூஷனுக்கு வருவீங்க, இவ்வளோலாம் பார்த்து வாங்கினோமா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈவன் பெட்ரோல் வெஹிக்கிள்லேயும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னும் போது சைலன்சர் அப்படின்றது தண்ணி போகிற விஷயமா தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே நீங்கள் எனி வெஹிக்கிள் பியாண்ட் 3 mmக்கு மேலே வாட்டர் இருந்ததுன்னா உங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளும் அஃபெக்ட் ஆகும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் நிஜம். ஈவன் காராக இருந்தாலுமே அதோட எக்ஸாஸ்ட் வந்து 3 mmக்கு மேலே இருக்காது, அங்கேயும் தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது எந்த வெஹிக்கிளுமே இல்லை, அது பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி. அண்ட் இன்னமும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நான் கீழே லிங்க்ஸ் போடுறேன். IP ரேட்டிங்னா என்ன அப்படின்றத போய் பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.